வணக்கம். தடம் நியூஸின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் அஸ்வசுவம கொடுப்பனவு, வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. யாழில் பெரும் சோகம், பெண் அரசு அதிகாரி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. வளமான நாடு, அழகான வாழ்க்கை அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பதே எமது நோக்கம். பிரதமர் ஹருணி. இந்திய வெளியுறவு அமைச்சருடன் ரணில் சந்திப்பு. இளம் கடற்படை உறுப்பினர் ஒருவர் விபத்தில் பலி. காணாமல் போன துப்பாக்கியுடன் கடற்படை சிப்பாய் கைது. மன்னாகண்டலில் சட்டவிரோத கசிப்புடன் 3 கைது, ஒருவர் தப்பியோட்டம். சுற்றாடல் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம். ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட சர நெரிசல், 18 பேர் உயிரிழப்பு. புதுக்குடியிருப்பு மன்னகக்கண்டல் பகுதியில் உள்ள கோயில் குளக்கட்டு பின்பகுதியில் விற்பனைக்கு தயாராக இருந்த கசிப்பு கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அதே பகுதியில் கசிப்பை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி டி சுபேசனுக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் 3 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் 37, 36, 29 வயதுடைய மன்னாகக்கண்டல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்களை ஒட்டி சுட்டான் போலீசாரின் விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த இருப்பதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். பிரதமர் ஹருணி அமரசூரிய கிளிநொச்சியில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றியுள்ளார். கிளிநொச்சி முரசுமுட்டையில் சந்திப்பிள்ளையார் ஆலயத்தின் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்ட பின்னர் பிரதமர் ஹருணி அமரசூரிய மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பல்வேறு அபிவிருத்தி தொடர் திட்டம் தொடர்பாகவும் மக்கள் எதிர்நோக்கும் விடயங்கள் தொடர்பாகவும் கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய தீர்வினை உரிய காலத்தில் எடுக்க நடவடிக்கை எடுக்கப்படவும் தெரிவித்தார். தொடர்ந்து தெரிவிக்கையில், நாளைய தினம் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு பட்ஜெட் வெளிவர உள்ளதாகவும் அதில் ஏழை எளிய மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலான பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட வகையில் நாளைய தினம் வெளிவர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மக்கள் பிரதமரிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி, சட்டவிரோத மணல் அகழ்வு போன்ற பல்வேறு வகையான குற்றச்செயல்கள் நடைபெற்று வருவதாகவும் இதற்கு பிரதமர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் பிரதமரிடம் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர். 8வது இந்திய பெருங்கடல் மாநாட்டின் போது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்து அவர்கள் கவனம் செலுத்தினர். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருதரப்பு மற்றும் பலதரப்பு கூட்டாண்மைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். கடல்சார் கூட்டாண்மை மாநாட்டிற்கு தற்போது ஓமானில் உள்ள விக்ரமசிங்க கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தக மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்பான முக்கியமான பிரச்சனைகளை கையாள்வார் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரகம கம்பன்பில குளத்திற்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்துள்ளவர் பண்டாரகம அத்தன்பெண்ண பகுதியைச் சேர்ந்த 26 வயதான கடற்படை உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்துள்ள இளைஞன் பண்டாரகம வேவிட்ட பகுதியில் உள்ள தனது காதலியின் வீட்டிலிருந்து வீடு திரும்பும் அவர் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி ஒரு மின்சாரத்துடன் மோதி சுமார் 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. அந்த நேரத்தில் வீதியில் பயணித்த பல வாகனங்களின் சாரதிகள் விபத்து நடப்பதை கண்டு பிரதேசவாதிகளுக்கு தகவல் தெரிவித்து காரில் சிக்கிய இளைஞனை மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த போதும் அவர் முன்னரே உயிரிழந்துள்ளார். இந்த விடயத்தில் காருக்கும் உயர் மின்னழுத்தம், மின் துணுக்கம், பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. விபத்தை தொடர்ந்து பண்டாரகமவில் பல பகுதிகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டதுடன் மின்சார சபை ஊழியர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்குள் அதை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுத்தனர். சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர்.
2021ஆம் ஆண்டுக்கான அரசாங்க ஆயுத களஞ்சிய சாலையில் இருந்து காணாமல் போன T56 ரக துப்பாக்கியுடன் கடற்படை சிப்பாய் ஒருவர் குளியாப்பட்டிய இலுக்கேரா பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். குளியாப்பட்டிய போலீஸ் நிலைய அதிகாரிகளின் உதவியுடன் கடற்படை தலைமையக அதிகாரிகள் குழுவினால் இன்று காலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது கடற்படை சிப்பாய் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2021ஆம் ஆண்டு கொழும்பு துறைமுகம் ரங்கல முகாமில் இணைக்கப்பட்ட ஆயுத களஞ்சிய சாலைக்கு பொறுப்பாக இருந்துள்ள நிலையில் அந்த நேரத்தில் குறித்த T56 ரக துப்பாக்கி காணாமல் போயிருந்தது. அதன்படி இலுக்கேனாவில் உள்ள கல்பொல ஜனபத பகுதியைச் சேர்ந்த குறித்த கடற்படை சிப்பாயின் வீட்டில் துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் வெலிசரை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை செய்த பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக குளியாப்பட்டிய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளார். சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை விரைவில் கண்டறிவதற்காக புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவிக்கின்றது. சுற்றாடலை பாதுகாப்பதற்காக பொதுமக்களின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 076412029 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகளை குறுஞ்செய்திகளாக அனுப்ப முடியும். அவ்வாறு கிடைக்கும் குறுஞ்செய்திகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பி உடனடி மற்றும் நிலையான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கவும் அவற்றை தொடர்ச்சியான செயல்முறையினூடாக ஆய்வுகளுக்கு உட்படுத்தவும் எதிர்பார்ப்பதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 7 மணியிலிருந்து இரவு 7 மணி வரையான இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தில் சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகளை முன்வைக்க முடியும் எனவும் சுற்றாடல் அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. அஸ்வசுவ நலன் திட்ட உதவிகளை பெறும் குடும்பங்களில் மூத்த குடிமக்களுக்கும் தபால் மற்றும் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் மாதாந்த உதவித்தொகையை வழங்கப்படும் என்று தேசிய மூத்த குடிமக்கள் தலைமைச் செயலகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு உதவித்தொகை பெறவுள்ள 70 வயதுக்கு மேற்பட்டவர்களை தவிர்ந்த மூத்த குடிமக்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை அஸ்வசுவம உதவித்தொகை பெற்று வரும் மூத்த குடிமக்கள் இந்த மாதத்திற்கான உதவித்தொகையை 20ஆம் தேதி முதல் தபால் மற்றும் துணை அஞ்சல் அலுவலகங்களிலிருந்து பெற முடியும் என்று தேசிய மூத்த குடிமக்கள் தலைமைச் செயலகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இந்த மாதம் 17,25,795 குடும்பங்கள் அஸ்வசுவம திட்ட கொடுப்பனவுகளை பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. டெல்லி ரயில்வே நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 18 பேர் உயிரிழந்துள்ளதுடன் குறைந்தது 10 பேர் காணாமல் அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ளும் நோக்கில் டெல்லி ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்தவர்களிடையே இவ்வாறு சன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. முன்பதிவு செய்யப்படாத ரயில் டிக்கெட்கள் விற்பனை செய்யப்பட்டமை மற்றும் ரயில்களின் தாமதம் என்பன பயணிகளிடையே நெரிசல் ஏற்பட்டமைக்கான காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் உதவி பிரதேச செயலாளராக பணிபுரிந்து வந்த பெண் கடந்த வெள்ளிக்கிழமை கடும் தீ காயங்களுடன் யாழ் போதரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். 6 மாத கர்ப்பிணியாக இருந்த உதவி பிரதேச செயலாளரான பெண் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தாய் மற்றும் 6 மாத சிசுவை உயிருடன் மீட்கும் பணிகளும் இடம்பெற்று வந்தன. எனினும் இன்றைய தினம் இருவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். படுக்கை அறையில் மெழுகுதிரி எரிந்து தீ விபத்துக்கு ஏற்பட்டதாக வைத்தியசாலை முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த தமிழினி சதீஷ் வயது 35 என்ற உதவி பிரதேச செயலாளரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவருக்கு 6 வயதில் பெண் குழந்தையொன்று இருப்பதுடன் செயலாளர் பிரிவில் கிராம சேவையாளராக கணவர் பணிபுரிந்து வருகின்றார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.